श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். தாரத்வம் யஸ்ய சம்ஸ்தானே சப்தே ச பரித்ருஷ்யதே பிரபோ பிரஹரணேந்திரஸ்ய பாஞ்சஜன்யः சபாத்துவஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 10வது ஸ்லோகமாக இருக்கு. இதுவரைக்கும் அந்த சுதர்ஷனார்வாரிடம் இருக்கும் பல ஆயுதங்களை பற்றி பேசித்து வந்தார் நம்மளோட வேதாந்த தேசிகன். இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவர் வர்ணிக்கிற அந்த ஆயுதமாக அவர் வர்ணிக்கிற அந்த சுதர்ஷனார்வாரின் திருக்கரத்தில் இருக்கும் ஒரு விஷயமாக ஒரு பொருளாக இருப்பது ஸ்ரீ பாஞ்சஜன்யம் என்று அழைக்கப்படும் அந்த பெருமாளின் சங்காக இருக்கு. இப்படி இந்த பாஞ்சஜன்யம் என்கிற அந்த ஒரு சங்கை வைத்து தான் அந்த ஒரு சங்கு அந்த சங்கம் அந்த சங்க நாதத்துடன் தான் அந்த ஒரு மகாபாரத யுத்தம் துவங்கிறது என்று மகாபாரதத்தில் பார்க்கிறோம். அப்படி பகவத்கீதையின் துவக்கத்தில் பாஞ்சஜன்யம் என்கிற அந்த ஒரு சங்கை நம்மளோட பெருமாளான கண்ணபிரான் அவர் அதை இசைக்கும் பொழுதுதான் அந்த போர் உண்மையாகவே துவங்கிறது. அந்த ஒரு சங்கின் ஒளியை கேட்டு அந்த திருதராஷ்டிரனின் அணியில இருந்தவா அந்த ஒரு பக்கத்துல அந்த சேனையில இருந்தவா அவளோட மனம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கிறது, அடிவயிறெல்லாம் கலக்க ஆரம்பிக்கிறது. அவ்வளோ ஒரு பீதி, அவ்வளோ ஒரு பயம் உண்டாருதவா மனதுக்குள்ள என்றெல்லாம் நம்மளோட சஞ்சயன் பகவத்கீதையில சொல்றார் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். அப்படி அந்த எதிரிகளின் துராத்மாக்கள், அதாவது தீயவா என்று சொல்லலாம், கெட்டவர்கள் என்று சொல்றோமே, அப்பேற்பட்ட கெட்டவர்களுக்கு அப்பேற்பட்ட தீயவர்களோட மனதில் பயத்தை உருவாக்குறதுக்காக அந்த பயத்தை உற்பத்தி செய்யும் ஒரு ஆயுதமாக இந்த ஒரு பாஞ்சஜன்யம் இருக்கு. இப்படி இந்த பயத்தை உண்டாக்கி அவளை மீண்டும் அந்த ஒரு பயம் அந்த ஒரு பயமே அவளை திருப்பி அந்த தவறை செய்யாமல் தடுக்கும். அப்படி தவறை செய்யாமல் அவளை திருத்துவதற்காக பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாக பெருமாள் இந்த ஒரு பாஞ்சஜன்யத்தை வச்சுருக்கார். இது சரி, இது தீயவாளுக்கு, இது கெட்டது செய்யவாளுக்கு இது மனதுக்குள்ள பயத்தை உண்டாக்குறது. பக்தர்களுக்கு என்ன என்றால், நான் இருக்கிறேன், நான் உங்களை காப்பேன் என்று அந்த பக்தர்களுக்கு உறுதிமொழி அளிக்கும் விதமாக அவளுக்கு மனதுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை தந்து அந்த இறைவன் அனைத்தையும் பார்த்துப்பார் என்ற அந்த நம்பிக்கையும் தரும் விஷயமாக இந்த ஒரு பாஞ்சஜன்யம் இருக்கு என்று சொல்றார். அப்பேற்பட்ட பாஞ்சஜன்யம், அப்பேற்பட்ட பெருமாளின் ஆயுதமாக இருக்கும் அந்த சங்காயுதம், அந்த பாஞ்சஜன்யம், அதை தியானித்தோம் என்றால் நமக்குள்ள இருக்கும் தீய விஷயங்களும் அந்த சங்கின் ஒளியை கேட்டு எப்படி தீய குணங்கள் அழிந்து போதோ அதுபோல் நமக்குள்ள இருக்கும் அந்த தீய விஷயங்களும் தீய எண்ணங்களும் அழிந்து போகும் என்று ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம ஆடம்பரமான அன்னதானம் என்ற தலைப்புல ஒரு நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு அன்னதானம் என்று சொன்னாலே, பொதுவாக அன்னதானம் இல்லாமல் பொதுவாக தானம் என்று சொன்னாலே, நமக்கு யாருக்காவது இந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட அதிகமாக இருந்த ஒரு விஷயம் அது மற்றவர்கள்கிட்ட கம்மியாக இருக்கு என்றால் அவளுக்கு அந்த விஷயத்தை நாம் கொடுப்பதுதான், மன நிறைவோடு கொடுப்பதுதான். ஒரு மனதுக்குள்ளே எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் தூய்மையான மனதோடு கொடுப்பதுதான் தானம். இப்பேற்பட்ட தானங்களில் சிறந்த தானமாக இருப்பது அன்னதானம் என்று பெரியவர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்படி அன்னதானம், அடுத்தவாளுக்கு சாப்பாடு போடுறது, உணவளிப்பது என்பது ரொம்ப உயர்ந்த தர்மமாக இருக்கு நம்ம தர்மத்தில். அப்படி உயர்ந்த தர்மமாக இருக்கும் இதை செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கு. நம்ம பதிலுக்கு எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. அவளால் இது செய்ய முடியுமா, அது செய்ய முடியுமா என்று பார்க்கக்கூடாது. இவர்களுக்கு அளிக்கலாமா இல்லை அவர்களுக்கு அளிக்கலாமா என்று யோசிக்கக்கூடாது. ஐயோ நம்மகிட்ட இவ்வளோ இருந்ததே இப்போ இவ்வளோ கம்மியாக எடுத்தே என்று நம்மிடம் இருக்கிற விஷயங்கள் கம்மியாகின்றிருக்கே என்று மனதில் நினைக்கக்கூடாது. இப்படி பல விஷயங்கள், பல ரூல்ஸ் இருக்கு இந்த ஒரு அன்னதானம் பண்றதுக்கு. இந்த ஒரு ரூல்ஸ், இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் இதை கடைபிடித்து தான் அந்த அன்னதானத்தை செய்ய வேண்டும். ஆனால் இப்படி செய்யாமல் அந்த அன்னதானத்தை செய்தால் அது எத்தனை நபர்களுக்கு செய்யலாம், ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு நீங்க அன்னதானம் செய்தாலும் அந்த ஒரு விதிமுறைகளுக்கு உட்படாமல் செய்தோம் என்றால் அது அனைத்துமே வீணாக தான் போகும். இதுவே அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு, 10 பேருக்கு உணவளித்தால் கூட அதுவே பெரிய விஷயமாக இருக்கும். பகவான் அதையே ஏற்றுப்பார். அதனால் அந்த விதிமுறைகளை மீறாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அந்த அன்னதானம், பொதுவாக சொல்லப்போனால் தானம் அளிக்கும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த விதிமுறைகளை மீறினால் என்ன நடக்கும் என்பதை இந்த ஒரு கதை நமக்கு ரொம்ப அழகாக உணர்த்துறது. இந்த கதை எங்க துவங்கிறது, கதை நடக்கும் இடம் என்ன,
இதில் வரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார், இந்த கதை எப்படி துவங்கிறது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.